நாயகன் மாதிரியான ஒரு கல்ட் கிளாசிக் திரைப்படத்துக்கு அப்புறமா இத்தனை வருஷங்களுக்கு பிறகு மறுபடியும் மணிரத்னம் கமலஹாசன் கூட்டணி இணைகிறாங்க அப்படின்னு சொல்லும் போதே படத்தினுடைய எதிர்பார்ப்பு ஏகபோகமாக எகிரி வானளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் ஏஆர் ரஹ்மான் இருக்காரு, சிம்பு இருக்காரு, த்ரிஷா இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது எதிர்பார்ப்பு எப்படிங்க இல்லாமல் இருக்கும். அவங்க வேற பறந்து பறந்து பல மாநிலங்களுக்கும் பல ஊர்களுக்கும் போயிட்டு ப்ரொமோஷன்லாம் பண்ணாங்க. குறைஞ்சது ஒரு 200 இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு எதிர்பார்ப்போடு ரிலீஸ் ஆன இந்த தக் லைஃப் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல படத்தினுடைய கதை. காயல்பட்டினத்தைச் சேர்ந்த ரங்கராய சக்திவேல், அதாவது கமல்ஹாசன் ரியல் எஸ்டேட் அப்படின்ற பேரில் தாதாவாக டெல்லியை ஆண்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு தக், அதாவது ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர். போலீஸினுடைய துப்பாக்கி சூட்டிலிருந்து சக்திவேலை தப்பிக்கிறதுக்கு உதவுறான் சிறுவன் அமரன், அதாவது சிம்பு. அதற்கு நன்றி கடனாக அமரனை தன்னுடைய மகனாவே கருதி வளர்க்கிறாரு சக்திவேல். ஒரு கட்டத்தில் வளர்ப்பு அப்பாவின் ராஜ்யத்தை பிடிக்க நினைக்கிறாரு மகனான சிம்பு. அதற்கு காரணம் என்ன, துரோகம் செஞ்சவங்களை சக்திவேல் எப்படியெல்லாம் தண்டிச்சாரு அப்படின்றத தக்ஸின் வாழ்க்கை, அதாவது அந்த கேங்ஸ்டர்ஸோட வாழ்க்கை வழியாக தந்திருக்காரு மணிரத்னம். இதுதான் இந்த தக் லைஃப் திரைப்படத்தினுடைய கதை. சரி, ஓகே. இப்போ படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கள் எப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனைவி துணைவி என காதல் தழும்ப ரொமான்ஸ் மோடில் புன்னகை மன்னனாக ரசிக்க வைப்பவர், ரவுத்திரம் காட்டும் யக்கூசா மோடில் நாயகன் மீண்டும் வரார் ஹீரோயிசத்தை கடைசி வரையிலையும் பதுக்கியே வச்சிருக்காரு. இருந்தாலும் திருச்செந்தூர் கடற்கரையில் மனைவி கிட்ட உணர்வுபூர்வமாக பேசக்கூடிய காட்சியில் உண்மையாகவே நடிப்பில் சக்திவேலா அந்த ஒரு காட்சியில் மிரட்டுறாரு நம்ம உலகநாயகன் கமலஹாசன். ஆனால் அவர் எவ்வளோ பெரிய மனுஷன், நடிப்பில் என்னெல்லாம் சாதிச்சிருக்காரு. அதுவும் மணிரத்னம் மாதிரியான ஒரு லெஜண்டோட டைரக்ஷனில் அவர் ஒரு படம் நடிக்கிறார் அப்படிங்கும்போது நம்ம என்ன மாதிரியான விஷயத்தை எதிர்பார்த்துட்டு போவோம். அதெல்லாம் கண்டிப்பாக கமல் சார் கிட்ட மிஸ்ஸிங். தான் மேலே சந்தேகம் வர்ற இடத்துல ஏமாற்றம், நான் தான் இனி ரங்கராய சக்திவேல் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல திமிர் என சிலம்பரசன் டிஆர் தன்னுடைய பாத்திரத்தை திறம்பட தாங்கியிருக்காரு. இருந்தாலும் இரண்டாவது பாதையில் அவர் நம் மனசில் பதியக்கூடிய காட்சிகள் ரொம்பவே குறைவு. குழப்பமான மனநிலையை பிரதிபலிக்கும் த்ரிஷாவுடைய நடிப்பில் குறைன்னு சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. அரியணைக்கு வஞ்சம் கொண்ட அண்ணனாக தன்னுடைய பலமான ஏரியாவில் சிறப்பான நடிப்பை கொடுத்திருக்காரு நாசர். ஒரு சில காட்சிகளே வந்தாலும் ஐஸ்வர்யா லட்சுமி மனசில் நிற்கிறாங்க. இது தவிர கதாபாத்திர வளைவுகள் அரைவட்டம் கால்வட்டம் போட்ட அளவில் முழுமையடையாமலே போக அசோக் செல்வன், ஜோஜு ஜார்ஜ், அலிபாசல் ஆகியோரின் கதாபாத்திரங்கள் அங்கங்கே அப்படியே பாதியில் லேக் ஆகி நிற்குது. வில்லன் கதாபாத்திரத்திற்கு வளைவு என்ன, ஆரமே போடப்படாமல் இருப்பது பெரும் ஏமாற்றமே. இருந்தாலும் மகேஷ் மஞ்சுரேக்கர், அர்ஜுன் சிதம்பரம் போல அனைவரும் என்ன வளைவோ அதற்குரிய நடிப்புகளை கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இப்போ படம் டெக்னிக்கல் வைஸாக, அதாவது தொழில்நுட்ப ரீதியாக எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்டடங்களுக்கு மத்தியில் சிறுவன் நிற்கக்கூடிய நெடற்படமான அந்த காட்சி அமைப்பு, காத்மாண்டுவில் பனிக்கு மத்தியில் மீண்டு எழுகிற இடம் ஆகிய காட்சிகளில் உலகத்தரமான ஒரு ஒளிப்பதிவை கொடுத்துருக்காரு ரவி கே சந்திரன். குறிப்பாக ஆரம்ப காட்சி தொடங்கி அன்பறிவின் அட்டகாசமான சண்டை வடிவமைப்பை ரொம்பவே நேர்த்தியான கோணங்களில் பதிவு செஞ்சுருக்காரு. அவருடைய ஒளிப்பதிவு தரம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மணிரத்னம் கமலஹாசன் காம்போவில் வந்திருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் அப்படின்றத நமக்கு அப்பப்போ புரிய வைக்குது. இந்த தரத்திற்கு எந்த சேதாரமும் இல்லாத படத்தொகுப்பை கொடுத்துருக்காரு படத்தொகுப்பாளர் ஸ்ரீகர் பிரசாத். ஆனால் எந்த ஏற்றமும் இறக்கமும் இல்லாமல் போகக்கூடிய இரண்டாவது பாதிக்கு இத்தனை இறக்கம் காட்டியிருக்க தேவையில்லை சாரே. கண்டிப்பாக பல காட்சிகளை அங்கங்கே கட் பண்ணி தூக்கியிருந்தீங்கன்னா மேபி படம் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக இருந்திருக்கலாம். பிளாக் அண்ட் ஒயிட்டில் எந்தவித உணர்வையும் ஆடியன்ஸ்க்கு கடத்தாமல் சும்மா அப்படியே நகர்ந்துட்டு இருக்கக்கூடிய காட்சிகள்லேயும் கூட அஞ்சுவனப்பூவே அப்படின்னு சொல்லிட்டு ரீங்கார குரலில் நெஞ்சத்தில் வண்ணம் பூசுகிறார் ஏஆர் ரஹ்மான். அதே பாடலின் பெண்பால் வெர்ஷனில் சாருலதா மணியும் சற்றே ஆறுதல் தராங்க. பின்னணி இசை முதல் பாதியில் காட்சிகளின் மீட்டரில் இருக்க, இரண்டாவது பாதியில் என்ன மீட்டர் அப்படின்னு தெரியாத காட்சிகளோடு இசையும் சேர்ந்து குழம்பி நிற்குது. கடைசி சில திரைப்படங்களில் ஏஆர் ரஹ்மான் கொடுத்த அவருடைய பெஸ்ட் ஆல்பம் அப்படின்னு சொல்லி தாராளமாக தக் லைஃபை சொல்லலாம். ஆடியோ லான்ச்சில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் முத்தமழை பாட்டாக இருக்கட்டும், விண்வெளி நாயகா பாட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நம்ம எந்த அளவுக்கு வைபில் திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்கோம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஆனால் ஆல்ரெடி முத்தமழை பாட்டை தி வெர்ஷன் பெஸ்ட்டா, சின்மை வெர்ஷன் பெஸ்ட்டானு ஒரு மிகப்பெரிய சண்டை போயிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில். ஓரமாக போய் சண்டை போடுங்கடா அப்படின்னு அந்த ஒரு தாத்தா போவார்ல வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில், அந்த மாதிரி படத்தில் அந்த பாட்டே இல்லை அப்படின்றத மணிரத்னம் சார் முடிச்சு விட்டார். விண்வெளி நாயகா பாட்டாவது ஸ்ருதிஹாசன் வாய்ஸில் எங்கேயாவது வரும், பயங்கர கூஸ்பம்ஸாக இருக்கும்னு எதிர்பார்த்தா படம் முடிய போகிற நேரத்தில் ஒரே ஒரு லைன் விண்வெளி நாயகான் ஸ்ருதிஹாசன் வாய்ஸில் கேட்கும்போது நம்மளை முடிச்சு விட்டிங்க போங்க அப்படின்னு ஏஆர் ரஹ்மான் ஃபேன்ஸ்க்கு கண்டிப்பாக தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் தாண்டி ஃப்ளாஷ்பேக்கில் வரக்கூடிய டிஏஜிங் காட்சிகளில் இளம் வயது கமலஹாசனையும் நாசரையும் திரையில் கொண்டு வந்த விதம் கண்டிப்பாக பிரமிப்பாக இருந்துச்சு. படம் தொடங்கிய போதே இந்த கதை இப்படி தான், முடிவு இப்படி தான் அப்படின்றத நம்மளால் எளிதில் கணிச்சிட முடியுது. சிலபஸ் மாறாமல் அதுவே அப்படியே ஸ்க்ரீன்லேயும் ஒவ்வொரு சீனாக அரங்கேறுது. இதனால் மோதல்கள், திருப்பங்கள் என எதுலேயுமே சுவாரஸ்யம் உண்டாகவே இல்லை. யார் இவங்க, இந்த கதாபாத்திரங்களுக்கு உயிர் போனால் என்ன, நாம் ஏன் வருத்தப்படணும் அப்படின்னு கதையோடு சேர்ந்து பயணிக்க தேவையான எந்த காரணமும் இல்லை.
இல்லை. இருந்தாலும் நடிகர்களின் பங்களிப்பு, தேர்ந்த ஆக்கம் ஆகியவை மோசமில்லா ஒரு டிராமாவை கண்ட அரை திருப்தி உணர்வை முதல் பாதியில் கொடுக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, நாயகன் திரைப்படம் ஏன் இப்போ வரைக்கும் ஒரு கல்ட் கிளாசிக் திரைப்படமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் வரக்கூடிய நாயக்கர் கேரக்டர் இருக்கு இல்லையா, அது வந்து ரவுடி, மோசமானவன், கெட்டவன், மற்றவங்களை அடிக்கிறான், துன்புறுத்துறான், கொள்றான், மோசமான கேரக்டர் தான். ஆனால் அது எல்லாத்தையுமே அவன் எதுக்காக பண்ணுறான், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எமோஷன்ஸ் என்ன அப்படின்றத ஆடியன்ஸ் மனசளவில் ஏற்றுக்கிட்டதுனால, அதை அவங்களுக்கு ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சதுனால தான் அந்த கேரக்டருக்கு ஒன்று நடக்கும்போது நம்மளால் இங்கே அழுவ முடிஞ்சுது. கடைசியில் நாயக்கர் சாகும்போது கூட அவரை போய் கொண்டுட்டாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். அவர் கெட்டவர் அப்படின்றதெல்லாம் தாண்டி அவர் பையன் சாகும்போது, மனைவி சாகும்போது நம்மளும் கூட சேர்ந்து அழுதும். ஏன்னா அந்த கேரக்டர் அவ்வளோ டெப்த்தாக எழுதப்பட்டிருக்கும், அந்த உணர்வுகள் கடத்தப்பட்டிருக்கும். ஆனால் இங்கே தக் லைஃப்பில் டஜன் கணக்கில் கதாபாத்திரங்கள் இருந்தும், கமலஹாசன் கேரக்டரில் ஆரம்பித்து சிம்பு கதாபாத்திரம், த்ரிஷா கதாபாத்திரம், ஐஸ்வர்யா லட்சுமி கதாபாத்திரம், அசோக் செல்வன் கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லி எதுவுமே ப்ராப்பராக எழுதப்படலை. எந்த கேரக்டருமே நமக்கு ரிலேட் ஆகலை, அது வழியாக எந்த உணர்வுமே கடத்தப்படலை. நான் சொன்ன மாதிரி அதனாலேயே அவங்க சண்டை போட்டால் என்ன, செத்தா என்ன, வாழ்ந்தா என்ன அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸும் ஒரு மாதிரி தியேட்டரில் ஐயோ அப்படின்ற மூட்லேயே உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. இரண்டாவது பாதி ஆரம்பிக்க கோவா, காத்மாண்டு, டெல்லி, காயல்பட்டினம் என கதை கட்களில் வேகமாக அப்படி நவுந்து போனாலுமே கூட அதற்காக எழுதப்பட்ட அந்த திரைக்கதையின் வழியே கூட்டமான பஸ்ஸில் மெதுவாக அந்த இடத்திற்கு பயணித்தா என்ன உணர்வு வருமோ அப்படி ஒரு டைம்னஸை கொடுக்குது. நாயகன் மீண்டு வருகிற ஜனரஞ்சக படத்தில் லாஜிக்லாம் தேவையில்லை அப்படின்னு நினச்சாலும் ஒரு கட்டில் கோவா, அடுத்த கட்டில் டெல்லி அப்படின்றதெல்லாம் புரியாத புதிராகவே இருக்குது. குருதி புனலில், அதாவது ரத்த வெள்ளத்தில் மிதக்கக்கூடிய இரண்டாவது பாதியில் கத்தியும் துப்பாக்கியும் நாயகர்கள் மத்தியில் விளையாடிக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த விளையாட்டு T20 மோடில் நகராமல் டெஸ்ட் மோடில் அப்படியே ஒவ்வொரு புல்லட்டும் ஸ்லோவாக அப்படியே சுடப்பட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே பேசாமல் திருப்பி ஸ்க்ரீனில் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க, என்ன சுட்டுருங்க அப்படின்ற லெவலுக்கு நம்மளை சோதிக்குது. மேலும் அவங்க என்ன தொழில் செய்கிறாங்க, எதற்காக கமிஷன் என்ற எந்த கேள்விக்கான பதில்களும் படத்தில் கிளியராக சொல்லப்படலை. இவங்களை பிடிக்க வரக்கூடிய போலீஸ் படையும் எட்ட நின்று வேடிக்கை பார்க்குறதெல்லாம் எக்ஸ்பைரியான மசாலா ஐட்டங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். மொத்தத்தில் இந்த தக் லைஃப் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தக் லைஃப் அப்படின்ற மாதிரி வீடியோ எடிட்ஸ் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. யா அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணாடியை போட்டு அந்த எடிட்லாம் பண்ணுவாங்க. ஸோ தொழில்நுட்ப ரீதியாக இந்த திரைப்படம் தக் லைஃப் கண்ணாடியை போட்டு மிரட்டுது. திரைக்கதையில் அந்த கண்ணாடியை தொலைச்சிட்டதுனால சுவாரஸ்யத்தை நாம் படத்தில் தேட வேண்டியதாக இருக்குது, திரைக்கதையை தேட வேண்டியதாக இருக்குது, கேரக்டர்ஸோட உணர்வுகளை தேட வேண்டியதாக இருக்குது. இப்படி படம் முழுக்க தேடி நம்ம உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது எண்டில் விண்வெளி நாயகா பாட்டு போட்டு முடிச்சு இதுதான்டா அந்த தக் லைஃப் அப்படின்னு சொல்லி முடிச்சு வைக்கிறாங்க. இவ்வளவுக்கு பிறகும் இந்த தக் லைஃப் திரைப்படம் தியேட்டரில் போயிட்டு பார்க்குற அளவுக்கு ஒர்த்தான ஒரு மூவியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோஷியல் மீடியாக்களில் பல பேர் வந்து கமலஹாசன் அவருடைய ப்ரீவியஸ் மூவியான இந்தியன் 2 மூவியோட இந்த படத்தை கம்பேர் பண்ணி இதுக்கு அதுவே பரவாயில்ல, அதுக்கு இதுவே பரவாயில்ல அப்படின்ற மாதிரியான கம்பேரிசன் போஸ்ட்லாம் நம்மளால் நிறைய பார்க்க முடிஞ்சுது. ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியன் 2 அளவுக்கு இது ஒஸ்ட்டு கிடையாது. அட் தி சேம் டைம் இது வந்து அதுலேருந்து மீண்டு வந்த ஒரு ப்ராப்பர் கம்பேக் மூவின்னு சொல்லிட முடியாது. நான் சொன்ன மாதிரி டெக்னிக்கல் ரீதியாக இது ஒரு நல்ல உணர்வு உங்களுக்கு கொடுக்கும், ஒரு சரியான மேக்கிங். ஆனால் அந்த மேக்கிங் எவ்வளோ சூப்பராக இருந்தாலும் உட்காந்து பார்க்க வைக்கிறது என்ன, அந்த ஸ்க்ரீன் பிளே, கேரக்டர் எழுதப்பட்ட விதம், இதெல்லாம் தான் இல்லையா? ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக தக் லைஃப் திரைப்படம் உங்களை ஏமாற்றுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மணிரத்னம், கமலஹாசன் இந்த கூட்டணியோட ஹார்ட்கோர் ஃபேனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு தியேட்டரில் போய் பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஜஸ்ட்டு நான் அவங்கள ஸ்க்ரீனில் பார்க்க போகிறேன்ட்டு போங்க. ஏன்னா இது மணிரத்னம் படமா, கமலஹாசன் படமா, செம்பு படமா, யார் படம், இல்லை இது உண்மையாகவே படம் தானா அப்படின்ற லெவலுக்கு குழப்பமாக அவங்களே ஏதோ ஒன்று எடுத்து வச்சுருக்காங்க. ஓகே, ஒரு தடவை போயிட்டு பார்த்துட்டு வரலாம். அந்த கூட்டணி திரும்ப ஒரு படம் எடுத்திருக்காங்க அப்படிங்கும்போது அது தியேட்டரில் செலிப்ரேட் பண்ணிட்டு வரலாம். என்ன பண்ணுறது, செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தான் அவங்க அப்படி ஒரு படம் எடுத்து வைக்காமல் போயிட்டாங்க. நீங்கள் தக் லைஃப் திரைப்படத்தை பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தை பற்றி உங்களோட ரிவ்யூ என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ இந்த படத்தை பற்றின ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இப்போ வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்போ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காம டிங்.